நமக்கு அதோட இம்பாக்ட் புரிஞ்சுது. ஏன்னா டயபெட்டிஸ் இஸ் மல்டி சிஸ்டம் டிசீஸ் அண்ட் இட் இஸ் 24/7 டிசீஸ் எனி டைம். அதாவது இட் இஸ் நாட் லைக் ஒரு எபிசோட் மாதிரி ஃபீவர் போற மாதிரி கிடையாது. டயபெட்டிக் மெட்டபாலிக் டிசீஸ் வந்து 24/7 மல்டி சிஸ்டம் டிசீஸ். அது வந்து டயபெட்டிஸ் பத்தி நிறைய சந்தேகங்கள் மக்களுக்கு. இப்போ அது சிஜிஎம் வந்ததுக்கு அப்புறம் திடீர்னு குளுக்கோஸ் கம்மியாகுது, ஜாஸ்தியாகுது, என்ன பண்றதுன்னு தெரியாது. பட் இமீடியட்டா ஒரு ஃபுல்லி ட்ரெயின்டு ஹெல்த் எஜுகேட்டர்ஸ், நம்ம டயபெட்டிக் எஜுகேட்டர்ஸ் இருக்கிறப்ப அது வந்து எவ்வளவு ஒரு வேல்யூபிள்னு தெரியாது. இப்போ ரீசெண்டா நான் வந்து 3 weeks வந்து சவுத் அமெரிக்கன் டூர் போயிருந்தேன். நான் குரூப் ஆஃப் 24 டாக்டர்ஸ். அதில் நான் மட்டும் சென்னையில இருந்து போயிருந்தேன். மீதி 22 பேரும் என்னோட ஸ்டான்லி மருத்துவமனைலாம் 1984 படிச்சவங்க. அதுல வந்து 3/4 பேர் யூகேல இருக்காங்க, சில பேர் வந்து அமெரிக்கால இருக்காங்க. அவங்களும் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாருமே சொன்னது என்னன்னா, யூகே யூஎஸ் அதெல்லாம் கம்பேர் பண்றப்போ நம்ம தமிழ்நாடோட மருத்துவ கட்டமைப்பு, அவங்க எல்லாமே சொன்னது என்னன்னா, எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அரவிந்த் நான் சென்னை வந்துடுவேன், நான் உடனே ஃபிளைட்டை பிடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு மருத்துவ கட்டமைப்பு இங்க சிறப்பா இருக்கு. அதோட எக்ஸாம்பிளா தான் நம்ம வந்து இந்த டயபெட்டிஸ் ஹெல்ப் லைன் வந்து இப்போ பாத்தீங்கன்னா எனி பாயிண்ட் ஆஃப் டைம் தமிழ்நாடுல வந்து நம்ம சென்னையில நம்ம காவேரி மருத்துவமனையில எனி பாயிண்ட் ஆஃப் டைம் பாத்தீங்கன்னா ஒரு 100 பேர் ஆப்பிரிக்கா பேஷன்ஸ் இருக்காங்க. இப்போ நானும் டாக்டர் ஐயப்பன்லாம் இப்போ வந்து எத்தியோப்பியா, மொரீஷியஸ் இந்த மாதிரி இடத்துக்குலாம் போய் அதை கவர்மெண்டோட நம்ம பேசிட்டு இருக்கப்போ அவங்க ஏதாவது சொன்னாங்க, இந்த டயபெட்டிஸ் ஹெல்ப் லைன் பற்றி பேசுறப்போ அவங்க வந்து இந்த ஹெல்ப் லைன் வந்து எங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க அப்படின்னாங்க. தென் ஒன்லி வி ஸ்டார்டட் அனலைசிங் வந்து இதோட இம்பாக்ட் வந்து எவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கடந்த 5 வருஷத்துல வந்து ஒவ்வொரு நாளைக்கும் 30 கால்ஸ், 25,000 கால்னா ஹவு மெனி லைஃப்ஸ் வி ஹவ் சேவ்ட், ஹவு மச் ஆஃப் தி இம்பாக்ட் இட் ஹஸ் மேட்ங்கிறது எங்களுக்குலாம் ஒரு பெரிய கிராட்டிஃபையிங் நியூஸ். அண்ட் வந்து இதுல பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த டைம் நான் சவுத் அமெரிக்கன் டூர் போனப்பே பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் மை டாக்டர் ஃப்ரெண்ட் வந்து அவருக்கு வந்து திடீர்னு அமேசான் அந்த ரிவர்ல வந்து இல்ல ட்ரெக்கிங் ஹைக்கிங் போயிட்டு இருந்தப்போ அவர் ஹைப்போகிளைசிமா வந்து he was almost collapsed. பட் நாங்கள் அத்தனை பேர் டாக்டர் இமீடியட்டா we were able to help him and revive him. பட் ஆனா எத்தனை பேருக்கு அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு ஒரு டாக்டரோ நர்ஸோ பக்கத்துலயே இருக்கிறதுக்கு? அதுக்காக தான் காவேரி மருத்துவமனை வந்து இந்த 24 மணி நேரம் ஒரு ஹெல்ப் லைன் இதோட இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் டாக், ஹெல்ப் லைன் டு லைஃப் லைன். இந்த 24 மணி நேரம் மருத்துவ சேவையை வந்து ஃப்ரீ, கட்டணம் இல்லாத இந்த தொலைபேசி உதவியை தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லாம இந்தியா முழுவதும் இதுக்கு வந்து அதான் மல்டி லாங்குவேஜ் சொன்னாரு, அதையும் ஆஃபர் பண்றதுக்காக பண்ண போறோம். பட் அஸ் அன் எக்ஸ்டென்ஷன் ஈவன் ஆப்பிரிக்காலையும் அவங்க கேட்டாங்கன்னா அவங்களுக்கும் கொடுக்கலாங்கிறது தான் எங்களுடைய எய்ம். அண்ட் இதோட இம்பாக்ட் வந்து இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு மக்களுக்கு உணர்றதுக்கு. பட் வில் மேக் a far more higher impact through this helpline. Most importantly, it's not only doctors, the entire team should be credited. I congratulate the diabetic team and great leadership by Dr. Paranithan. Thank you. கட்டணமில்லா தொலைபேசி சேவையை தொடங்கி 1500 நாட்கள் நிறைவுற்று 25,000 பேரிடத்திலிருந்து அழைப்புகள் வரப்பெற்று மிகப்பெரிய அளவிலான மருத்துவ சேவை என்கின்ற வகையில் சிறப்புக்குரிய இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்திருக்கிற டாக்டர் அரவிந்த் அவர்களே, பெருமதிப்புக்குரிய ஐயப்பன் அவர்களே, இந்த சிறப்பான சேவையை முன்னெடுத்து 1500 நாட்களும் ஏறத்தாழ 4 ஆண்டுகளுக்கும் மேலாக இதை தொடர்ந்து கண்காணித்து சிறப்புற வழிநடத்தி கொண்டிருக்கின்ற டாக்டர் பரணிதரன் அவர்களே, பெருமதிப்பிற்குரிய மகேஷ் அவர்களே, டாக்டர் மகேஷ் அவர்களே, வருகை தந்திருக்கின்ற மருத்துவர் பெருமக்களே, பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். 2021 ஏப்ரல் திங்கள் 21ஆம் தேதி ஒரு ஹெல்ப்லைன் தொடங்கி ஒரு 1500 நாட்கள் அதை தொடர்ந்து கண்காணித்து வரப்பெற்ற எல்லா அழைப்புகளுக்கும் பதிலளித்து வரப்பெற்ற எல்லா அழைப்புகளுக்கும் சரியான தீர்வையும் சொல்லி ஒரு சேவை ஆற்றுவது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. எந்த விதமான லாப நோக்கமும் இல்லாமல் செய்யப்படுகிற இந்த அதி அற்புதமான செய்கை என்பது உண்மையில் மிகப்பெரிய அளவில் பாராட்டப்பட வேண்டிய ஒன்று. பொதுவாகவே இந்த
25,000 பேரிடத்திலிருந்து அழைப்புகள் பெறப்பட்டிருக்கிறது என்றால் 25,000 பேரும் ஏதாவது பாதிப்புக்குள்ளாகி நோயின் தன்மை அதிகரித்து எந்த வகையிலாவது நமக்கு உதவி கிடைக்கும் என்கின்ற அந்த நோக்கத்தோடு தான் இந்த அமைப்பை தொடர்பு கொண்டிருப்பார்கள். ஒரு 25,000 பேருக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சியை தந்த ஒரு நல்ல ஒரு திட்டமாக இது இருக்கிறது என்பதில் மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது. டாக்டர் பரணிதரன் அவர்களை பொறுத்தவரை 25,000 பேர் மட்டும் இல்ல, 25,001 நானும் கூட அவருடைய பேஷண்ட் தான். எனக்கும் ஒரு 30 ஆண்டுகளாக நான் டயபெட்டிக் பேஷண்ட். அதுல 30 ஆண்டுகளாக நீரிழிவு நோயின் தாக்கத்தை சந்தித்து அதோடவே வாழ்ந்து கொண்டிருப்பவன். சமீப காலமாக டாக்டர் பரணிதரன் அவர்களிடத்தில் தான் ஒரு 4-5 ஆண்டுகளாக நான் சிகிச்சை பெற்று வருகிறேன். அந்த வகையில் திரு பரணிதரன் அவர்கள் இந்த நீரிழிவு நோயில் ஒரு மிகப்பெரிய நிபுணத்துவம் பெற்ற மருத்துவர். காவேரி மருத்துவமனையில் இருந்து இந்த நீரிழிவு நோய்க்கான பிரத்யேகமான இந்த நிகழ்வுகளின் மூலம் ஒரு சிறப்பான சேவையை ஆற்றி வருகிறார். அதற்காக நான் அவருக்கு என்னுடைய நன்றியையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னைக்கு உலக அளவில் தமிழ்நாடு குறித்து பெருமிதத்துக்குரிய டாக்டர் அரவிந்தன் சார் பேசும்போது இங்கே சொன்னார், அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் மட்டுமல்ல, இன்றைக்கு உலகின் 70க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து இந்தியாவுக்கு மருத்துவ சேவைக்கு மருத்துவ சுற்றுலாவுக்கு வருகிறார்கள் என்றாலும் அதில் 25% பேர் வருவது தமிழ்நாட்டிற்கு. இந்தியாவுக்கு வருகிற 100 பேரில் 25 பேர் தமிழ்நாட்டுக்கு வருகிறார்கள் என்று இது நானாக சொல்லுகிற ஒரு தகவல் அல்ல, இந்தியாவின் இன்றைக்கு சுற்றுலாத்துறை இன்றைக்கு சொல்லி இருக்கிற ஒரு மகத்தான செய்தி. அந்த வகையில் ஆண்டொன்றுக்கு ஒரு 15 லட்சம் பேர் உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்து இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு மருத்துவ சுற்றுலாவுக்காக வருகிறார்கள், மருத்துவ பயனை பெற்று சென்று கொண்டிருக்கிறார்கள். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இந்த மருத்துவ சுற்றுலா பற்றிய ஒரு மிகப்பெரிய அளவிலான மாநாடு ஒன்று நடத்தி உலகின் பல்வேறு நாடுகளை சேர்ந்தவர்கள் அதில் கலந்து கொள்கிற வகையிலான ஒரு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார்கள். அந்த வகையில் ஒவ்வொரு ஆண்டும் அந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. மக்கள் நல்வாழ்வுத்துறை, தமிழ்நாடு அரசின் சுற்றுலாத்துறை ஒருங்கிணைந்து நடத்துகிற அந்த நிகழ்ச்சிக்கு பல்வேறு நாடுகளை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு வந்து தகவல் அறிந்து பயன்பெற்று சென்று கொண்டிருக்கிறார்கள். இங்க டாக்டர் அரவிந்தன் பேசும்போது சொன்னார், இந்த மருத்துவமனையில் மட்டும் எத்தியோப்பியாவிலிருந்து 100 பேர் ஒவ்வொரு நாளும் இந்த மருத்துவ சேவை இங்கே பெறுகிறார்கள் என்கின்ற அந்த நல்ல செய்தியை சொல்லி இருக்கிறார். இப்படி தமிழ்நாட்டில் பல்வேறு மருத்துவமனைகளுக்கு வெளிநாடுகளில் இருந்து மக்கள் வருவது என்பது இன்றைக்கு அதிகரித்து வருகிறது. ஒரு 8-10 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ்நாட்டில் இருந்து யாராவது மருத்துவத்திற்கு வெளிநாடுகளுக்கு செல்வது என்கின்ற அந்த நிலை மாறி வெளிநாடுகளில் இருப்பவர்கள் ஏராளமான பேர் இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு வருவது என்கின்ற வகையில் இந்த மருத்துவ கட்டமைப்பு, அரசு மற்றும் தனியார் மருத்துவ கட்டமைப்பு என்பது மிகப்பெரிய அளவில் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களின் மூலம் இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை மிகப்பெரிய அளவிலான மருத்துவ கட்டமைப்பு தொடர்ந்து கடந்த 4 ஆண்டுகளாக மேம்படுத்தப்பட்டுக் கொண்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். குறிப்பாக இந்தியாவில் 36 மாநிலங்கள் இருந்தாலும் இந்த 36 மாநிலங்களிலும் வேறு எந்த அரசு மருத்துவமனையிலும் மாநில அரசு மருத்துவமனையில் இல்லாத மருத்துவ உபகரணங்கள் தமிழ்நாட்டின் அரசு மருத்துவமனைகளில் இருக்கிறது. குறிப்பாக ஓமந்தூரார் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் ஒரு ரோபோட்டிக் கேன்சர் எக்யூப்மெண்ட் ஒன்று 34.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வாங்கி மாண்புமிகு முதல்வர் அவர்களின் மூலம் தொடங்கி வைக்கப்பட்டது. இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் அது மருத்துவ சேவை ஆற்றி வருகிறது. இந்தியாவில் வேறு எந்த மாநில அரசு மருத்துவமனையிலும் அது இல்லை. எய்ம்ஸ், நம்முடைய ஜிப்மர் போன்ற மருத்துவமனைகளில் மட்டுமே அது இருக்கிறது. மற்ற மாநில அரசு மருத்துவமனைகளில் அது இல்லாத ஒன்று. அதே போல் கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் இருக்கிற டபுள் பலூன் என்ட்ரோஸ்கோபி, அதே போல் ஆட்டோ எம்ஆர்ஐ போன்ற அதிநவீன மருத்துவ உபகரணங்கள் வேறு எந்த மாநில மருத்துவமனைகளிலும் இல்லாதவைகள் இன்றைக்கு தமிழ்நாடு மருத்துவமனைகளில் இருக்கிறது. இப்படி பல்வேறு மருத்துவ கட்டமைப்புகள் இன்றைக்கு அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் இன்றைக்கு மிக சிறப்பாக இருந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் வெளிநாடுகளில் இருப்பவர்களும் இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு மருத்துவ பயனை பெற வருகிறார்கள். குறிப்பாக டாக்டர் பரணிதரன் போன்ற சிறப்பான மருத்துவ சேவையாற்றும் மருத்துவர்கள் இந்த அவரவர்கள் சார்ந்திருக்கிற துறையில் மிகப்பெரிய நிபுணத்துவத்தோடு பணியாற்றுகிற அந்த சிறப்பு இன்றைக்கு பல்வேறு தரப்பினரையும் இந்த தமிழ்நாட்டின் பக்கம் ஈர்க்கிற வகையிலான சிறப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
இந்த நீரிழிவு நோய் என்பது மிகப்பெரிய அளவில் மக்களை பாதிக்கக்கூடிய ஒன்று என்பதை நாம் அனைவருமே நன்றாக அறிவோம். நீரிழிவு நோய் தாக்கத்திற்கு பிறகு நம்முடைய லைஃப் ஸ்டைலை, வாழ்க்கை முறையை மாற்றி அதற்கேற்றாற்போல் வாழ பழகிக் கொள்வது மட்டும்தான் இதற்கு ஒரே தீர்வு என்பதை இன்றைக்கு அனைத்து மருத்துவர்களுமே சொல்லிக் கொண்டிருக்கிறார்.